ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, டே இன் மை லைஃப் அந்த வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வெட்னஸ்டே மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் நான் என்னென்ன ரொட்டீன் ஒர்க்லாம் பண்ணுன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெட்னஸ்டே மார்னிங் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது. அந்த அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா நான் 1 pot ரைஸ் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். என்னென்னா புதினா சாதம், அதுக்கு ஒரு கைப்பிடி புதினா, 2 காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, 4-5 பல் பூண்டு, ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இது ஹீட் ஆனதையும் பார்த்திங்கன்னா அதில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 4-5 முந்திரி போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணது சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதியும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு, அதுக்கு தேவைக்கேற்ப வரமிளகாய் தூள் போட்டு அதையும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிறப்ப பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்து வரும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கான தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இது தண்ணி அளவுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் ஒயிட் ரைஸ்க்கு வந்து எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அதே அளவு வந்து தண்ணி வச்சிங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதுக்கு தேவைக்கேற்ப உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மூடி போடுறதுக்கு முன்னாடி அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சாப்பாடு வந்து நல்லா உதிரியாக வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இது வந்து பண்ணுறோம். அடுத்தது மூடி போட்டு மூடி மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு 3 to 4 விசிலுக்கு வந்து வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாதம் வந்து நல்லாவே ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ ரெடி ஆனதுக்கப்புறமா அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சிங்க் ஃபுல்லாக வந்து வெசல்ஸுமே சேர்ந்துருச்சு. ஓகே, அதையும் கையோடு வந்து வாஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லி வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 pot ரைஸுங்காட்டி வெசல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ நார்மல் டேஸ்லேயே கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா வெசல்ஸ்லாம் அப்பப்போ வாஷ் பண்ணிட்டோன்னா அதனோட கஷ்டம்லாம் வந்து நமக்கு எதுவுமே தெரியாது. அது வச்சுருந்து அப்புறமா கழுவும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அப்பப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நான் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா புதினா சாதம், தயிரும் வந்து வச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்டும் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. அந்த அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு கார்டனில் டேபிள் ரோஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பூத்திருந்தது. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்தது. 3 விதமான கலர் வந்து வந்திருந்தது. ஸோ அது பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மணி பிளான்ட்ஸ் செடிக்கெலாம் வந்து வாட்டரில் சேஞ்ச் பண்ணி 1 வீக் ஆயிருச்சு. ஓகே, அதே கையோட மாற்றிடலான்னு சொல்லி மாற்றிட்டு இருந்தேன். இதில் இருக்கிற பாட்டில் ஆர்ட் பார்த்திங்கன்னா நானே ரெடி பண்ணினது தான். இது எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறதுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் இந்த என்னென்ன பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன், எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து இன்னொரு விலாக்ஸில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸுமே கொஞ்சம் மடிக்கிறதுல இருந்தது. அதெல்லாம் மடித்து வச்சிட்ருந்தேன். ஸோ எனக்கு பிடிக்காத வேலைன்னா இந்த ட்ரெஸ் மடிக்கிற வேலை தான். ஸோ எனக்கு பிடிக்கலினாலும் அது வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா மொபைலில் வந்து ஏதாவது சாங்ஸ் போட்டு விட்டுக்குவேன். அப்படி இல்லைன்னா டிவி ஆன் பண்ணி விட்டு டிவி பார்த்துட்டே அப்படியே மடிச்சிருவேன். ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து ஏதாவது சாங்ஸ் கேட்டுட்டோ டிவி பார்த்துட்டோ வந்து ட்ரெஸ் எல்லாம் மடிக்கும்போது நம்ம இந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படி மடிக்கணுங்கிறதும் வந்து தெரியாது. ஸோ நம்ம சீக்கிரமாக அந்த வேலையை வந்து முடிச்சிடலாம். அது முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஜூஸ் ஏதாவது குடிக்கலான்னு சொல்லிட்டு மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லி மாதுளம்பழம் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். மாதுளம்பழம் ஜூஸுக்கு பார்த்திங்கன்னா மாதுளம்பழத்தை வந்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் 2 புதினா இலை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்ம ப்யூரான அந்த ஜூஸ் மட்டும் கிடைக்கும். அதில் வந்து தண்ணியில் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ அது கூடவே பார்த்திங்கன்னா 2 டேட்ஸுமே வந்து சாப்பிட்டேன். அந்த அன்றைக்கி ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுமே வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ மதியம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தோம். அடுத்தது ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா நான் மொட்டை மாடிக்கு வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலான்னு சொல்லி மேலே வந்திருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா காற்றடிச்சிட்டு இருந்தது. ஸோ கிளைமேட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டே அப்படியே நின்றுட்டு இருந்தேன். ஸோ வேடிக்கை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஒரு திருட்டு பூனை வந்திருந்தது. ஸோ அதை ஏனே தெரியல ஒரு பயந்த மாதிரியே உட்காந்துட்டு இருந்தது. நானும் வந்து துரத்தி விட்டு அதை போகவே இல்லை. சரி அது எப்போவோ போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். இனிமேல் வந்து டோரெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும். ஏன்னா உள்ளே வந்துருச்சுன்னா அது அதே பழக்கம் ஆயிரும். ஸோ ஓகேன்னு சொல்லி அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே வந்து டீ போட ஆரம்பிச்சிட்டேன். அது நான் எப்போவுமே டீ வந்து ரெடி பண்ணுறப்போ வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது வந்துட்டு ரெடி பண்ணுவேன். ஸோ அந்த அன்றைக்கி வந்து டைம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து நார்மலாக டீ மட்டும்தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதுவுமே பார்த்திங்கன்னா இஞ்சி ஏலக்கெல்லாம் தட்டி போட்டு வந்து வச்சுருந்தேன். ஸோ அதனோட ஃப்ளேவர்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அந்த அன்றைக்கி ஸ்நாக்ஸ் எதுவும் ரெடி பண்ணாதங்காட்டி பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பிஸ்கெட் தான் வந்து இருந்தது. ஸோ ஓகே, பிஸ்கெட் வச்சு நல்லா சாப்பிட்லான்னு சொல்லி அதுக்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன்.
உங்களில் யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டீ அண்ட் பிஸ்கட் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அன்னன்னைக்கு டீ ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து நல்லா வேடிக்கை பார்த்துட்டே வந்து டீ அண்ட் பிஸ்கட் காம்பினேஷன்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ மைண்டுக்கு ரொம்பவே ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. இது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி ஒர்க்கெலாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து நம்ம வீட்டு சங்குப்பூ செடி கீழே பார்த்தீங்கன்னா 2 துளசி செடியுமே வந்திருந்தது. நான் இந்த செடி வந்து எப்போ ஒரு நாள் வந்து போட்டிருந்தேன், சீட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அதிலிருந்து வந்திருக்கும் போல். அதனால் க்ரோத் ஆகி மேலே வந்து எழும்பவே முடியல. ஸோ அதை வந்து வேற ஒரு பாட்டுக்கு மாற்றிடலான்னு சொல்லிட்டு அந்த அன்றைக்கி ஈவினிங் வந்து மாற்றிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு இது ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினோன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது வேற ஒரு பாட் எடுத்து அதில் வந்து இந்த 2 செடியுமே வந்து வச்சுட்டேன். வச்சு முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு சங்குப்பூ செடியில் அதிகமாக சங்குப்பூவுமே வந்து இருந்தது. ஓகே, அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு டெக்கரேஷன் மாதிரி பண்ணலான்னு சொல்லி அதெல்லாம் வந்து பறிச்சுட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கினே ஒரு 10 பூக்கிட்ட வந்து கிடச்சிருந்தது. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் நல்லா டெக்கரேஷன் பண்ணலான்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா உருளியில் எதுவுமே கிடையாது. அது இனிமேல் தான் வந்து வாங்கணும். ஓகே, அது வாங்குற வரைக்கும் இருக்கிற பாட்டில் வந்து எப்படியாவது வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம பறிச்சிருக்கிற இந்த பூலாம் வந்து நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணுறதுலாம் வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். அதனால் வந்து இப்படி டெக்கரேஷன் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அமௌண்ட் ஏதாவது சேவிங்ஸ் பண்ணி தான் வந்து உருளி வந்து வாங்கணும். ஸோ அது வரைக்கும் வந்து இருக்கிற பொருள் வச்சு அழகுபடுத்துறதுல வந்து தப்பே கிடையாது. ஸோ அதனால் இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஹாலில் இருக்கிற டீப்பாய் மேலே வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ நான் என்றைக்குமே இது மாதிரி ஏதாவது க்ரியேட்டிவிட்டியாக வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ வீட்டில் வந்து ஏதாவது அழகுபடுத்தலாமா, ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லி நான் அப்படியே தான் வந்து யோசிச்சுட்ருப்பேன். எனக்கு வீடு வந்து ரொம்பவே நல்ல நீட்டாக இருந்தால் தான் எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இது வச்சதையுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் பூஜை ரூமில் வந்து நெய் தீபம் போகிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருந்தேன். ஈவினிங் ஒரு 5:50 இருக்கும். ஸோ இப்போவே எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபத்துக்கு தேவையானது வத்தி குச்சி, சாம்பிராணி இதெல்லாமே வந்து எல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தேன். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 6:30 போல் வந்து சாமியுமே வந்து நல்லா கும்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் நைட் டின்னர் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த அன்றைக்கி நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ரைஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வேர்க்கடலை சட்னி, ரசம், ஒயிட் ரைஸ் தான் வந்து வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேர்க்கடலை சட்னி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதையும் அதில் ஒரு 10 சின்ன வெங்காயம், 3 காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்து வதக்கும்போது நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம 1/2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அதையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் இன்றைக்கி 1 கப் வேர்க்கடலை வந்து எடுத்துருக்கோம். ஸோ அதையும் வந்து அதில் வந்து சேர்த்துக்கோங்க. அதை நல்லா சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா அது வேற ஒரு தட்டுக்கு மாற்றி ஃபேன் கடியில் வச்சு நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வந்து அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ கல்லுப்பு சேர்த்தா தான் இந்த மாதிரி சட்னிக்கெலாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதை வந்து ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க. ஒரு 80% வந்து இருக்கிற மாதிரி வந்து அரைச்சிக்கோங்க. ஸோ அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட சட்னி வந்து தயாராகிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரசம் வந்து எப்படி வைக்கலாங்கிறது சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து இந்த மாதிரி நல்லா வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 4 காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதிலே தேவையான அளவு பெருங்காயம், கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு ஒரு ஓரமாக வந்து எடுத்து வச்சுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடிக்கல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 4-5 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த தட்டினதை வந்து அந்த கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி கரைசலுக்குள்ளே வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா புளி கரைசல் வந்து நமக்கு தயாராகிருச்சு. இப்போ அடுத்தது இந்த தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து அதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த புளிக்கலவையை வந்து அதில் வந்து சேர்த்துக்கோங்க. அது சேர்த்ததுக்கப்புறமா உங்களோட புளிப்பு சுவைக்கு ஏற்ற தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான புளிப்பு வந்து ரசம் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதுக்கு தேவையான அளவு கல்லுப்புமே வந்து சேர்த்துக்கோங்க. ரசத்துக்கு வந்து கல்லுப்பு போட்டால் மட்டும்தான் வந்து ரசம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம கல்லுப்பு வந்து ஆட் பண்ணுறோம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாம் இந்த ரசத்தில் பார்த்திங்கன்னா ரசப்பொடி எதுவுமே வந்து சேர்க்க கிடையாது. ஸோ இது நார்மலாக வந்து இருக்கும். இது வந்து நம்ம 2 days வரைக்குமே வந்து வச்சு சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா ரசம் வந்து இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வந்ததையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மல்லித்தலை தூவி இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட ரசம் வந்து தயாராகிருச்சு. அந்த அன்றைக்கி நைட் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், வேர்க்கடலை சட்னி, ரசம் தான் வந்து செஞ்சுருந்தோம். ஸோ நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் உட்காந்து நல்லா கொஞ்ச நேரம் நல்லா வேடிக்கை பார்த்துட்ருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்குள்ளே ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.